அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை விவரங்களை வழங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் நீதிமன்ற வளாகம் வந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொன்முடிக்கு தண்டனை விவரங்களை வழங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் நீதிமன்ற அறைக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக நீதிபதி ஜெயச்சந்திரன் நீதிமன்ற அறைக்கு வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பொன்முடிக்கான தண்டனையை நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவிக்க இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அமைச்சர் பொன்முடி தொடர்பான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்களை வழங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் நீதிமன்ற அறைக்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. அமைச்சர் பொன்முடி தொடர்பான வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்காக நீதிபதி ஜெயச்சந்திரன் நீதிமன்ற அறைக்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், நீதிபதி ஜெயச்சந்திரன் நீதிமன்ற அறைக்கு வருகை தந்திருக்கிறார். மேலும் விவரங்கள். தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு. அமைச்சர் பொன்முடியினுடைய அந்த ஊழல் வழக்கு தொடர்பான அந்த தீர்ப்பு இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களிலே இந்த விரிவான தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. நேற்றைய தினம் அமைச்சர் பொன்முடி தவறு செய்திருக்கின்றார், குற்றவாளி என்று சொல்லி நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையிலே அவருக்கு என்ன தண்டனை, எத்தனை ஆண்டுகள் வழங்கப்படும், என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்பது தொடர்பான அந்த விவரமானது தெரிவிக்கப்பட இருக்கின்றது. தீர்ப்பு வழங்குவதற்காக நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அவரது அறைக்கு வந்து அமர்ந்திருக்கின்றார். சரியாக 10:30 மணிக்கு இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில முன்னதாகவே வந்திருந்த நீதிபதி அவர்கள் அதற்கு தீர்ப்பு வாசிப்பதற்கு தேவையான அந்த முன்னேற்பாட்டு பணிகளை கவனித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது இன்னும் சில நொடிகளிலே இந்த சில நிமிடங்களிலே இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த தீர்ப்பினை பொறுத்து அமைச்சர் பொன்முடி பதவி என்பது தப்புமா அல்லது அவரது அந்த அமைச்சர் பதவி பறிபோகுமா என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.